வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலுமே திருப்பி போடுறேன் அது தெளிவாக இல்லைன்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ரெட்டு ப்ரோபுக்கும் பிளாக் ப்ரோபுக்கும் வச்சா நம்மளுக்கு 320 வோல்ட் வரணும். இது எல்லா பிஎல்டிசி மோட்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் இது. அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா வரணும். இது வரலனாலும் உங்களுக்கு மோட்ரு ஆன் ஆகாது, ஒர்க் ஆகாது. அதுக்கு அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்பி. ஸோ இந்த விஎஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வரும். இந்த 3 to 6 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஆன் ஆகாது. இல்லை 6 வோல்டேஜ்க்கு மேலே போணுச்சுன்னா ஃபேன் வேகமாக சுற்றும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் இது வந்துச்சு. ஃபேன்ஸ் ஓவர் ஸ்பீடாக சுற்றுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லை. இப்போ வந்து போர்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபேன் மோட்டரோட உங்களுக்கு அந்த ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கம்மியாகிறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2.9 இந்த வோல்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறமேட்டு இன்க்ரீஸ் பண்ண வோல்டேஜ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ண சொல்ல ஃபேன் மோட்ரு போயிடுச்சா இல்லை பிஎல்டிசி மோட்ரு ப்ராப்ளமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கனாலே, இந்த வோல்ட்டில் வச்சு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். உங்களோட ப்ரோப் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா செக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபேன் ஹை ஸ்பீடு வச்சுருக்கேன். ஹை ஸ்பீடு வச்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட்டு கிட்ட உங்களுக்கு எடுக்குது. மோட்டரும் பக்காவாக சுற்றுது. இதில் கடைசியில் இருக்க பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கு. ஸோ இந்த மோட்ரு ரன் ஆனால் தான் இந்த ஃபீட்பேக்கோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஃபீட்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 வோல்டேஜ் கிட்ட உங்களுக்கு வரும், 7 பாயிண்ட் சம்திங். சரிங்களா? இந்த ஃபீட்பேக் போகிறத வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் இதுவாகிறது எல்லாமே உங்களுக்கு இதுவாகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி கம்மிங் டேஸில் போட்டுட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.